அமாவாசை அமைப்பு ஜாதகத்தில் இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லதில்ல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா, இங்கே சூரியனும், சந்திரனும் வலுவிழந்துருவாங்க அப்படின்ற ஒரு விதியில சொல்லுவாங்க. ஆனா, இது எல்லா இடத்துக்குமே பொருந்துமான்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. இப்போ இந்த அமைப்பில பார்த்த மாரி உங்களுக்கு மேஷம், அதே மாரி ரிஷபம், அப்புறம் வந்து கடகம், சிம்மம் இந்த இடங்கள்ல வந்து சந்திரனுக்கும், சூரியனுக்கும் நிச்சயமா வலு உண்டு. ஏன்னா, இந்த மேஷம், ரிஷபம்ன்றது சூரியன், சந்திரனோட உச்ச வீடுகள். அதே மாரி கடகம், சிம்மம்ன்றது சந்திரன், சூரியனோட ஆட்சி வீடுகள். இப்போ இந்த அமைப்பு மட்டும் இல்லாம, உங்களுக்கு இதே அமைப்பு அதாவது சூரியனும், சந்திரனும் சேர்ந்து விருச்சிகம், அதாவது சந்திரனோட நீச வீட்ல இருந்தாலுமே, எங்கிருந்தாவது குரு ஆட்சி பெற்று உங்களுக்கு மீனத்திலேருந்து 9வது பார்வையா பார்த்தாலும், இல்ல உச்சம் பெற்று கடகத்திலேருந்து பார்த்தாலும், இல்ல இதே சேர்க்கையில கூட சுக்கிரன் இருந்தாலும், இந்த அமைப்புல வந்து கண்டிப்பா விதிவிலக்கு உண்டு. ஏன்னா, இங்கே ஒளித்தன்மை தான் நம்ம பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா, இங்க கண்டிப்பா இந்த அமைப்புல குருவோட பார்வையும், சுக்கிரனோட சேர்க்கையும் ஒளிய குடுக்கும். இந்த மாரி நெறைய விதிகள் இருக்கு. அமாவாசை அமைப்புலருந்து சூரிய, சந்திரன் வலுவ கண்டுபிடிக்கிறதுக்கு. இதில அது ஒரு சில விதிகள நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கோம்.